இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நமக்கு இருக்க ஒரு தேவை எது பார்த்தீங்கன்னா, பண தேவை தான். இந்த பண தேவையை பூர்த்தி செய்றதுக்காக நம்ம பல வழிகள இறங்குவோம். அப்படியே சில வழிகள் இறங்கும்போது, முக்கியமா என்னதான் சில மக்கள் கூலா இருந்தாலுமே, அந்த பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது வீக் ஆயிடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வலை விரிச்சு காத்திருப்பாங்க. ஓகே, யாரா உழுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சில மோசடிலாம் பண்ணுவாங்களா, அதை நீங்க சிக்கிறாங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் லோன் சம்பந்தமா கால் பண்றது. முக்கியமா அந்த நியூஸ்ல பார்த்தேன், இந்த முந்த்ரா லோன் சொல்லுவாங்க. அந்த முந்த்ரா லோன் விஷயமா கால் பண்ணி ஏமாத்துறது பரவலா பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ முந்த்ரா லோன் அப்படின்னா அந்த சிறு தொழிலாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்து 20 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான் இது. இது பேங்க் மூலமா நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பேங்க் கால் பண்ணுவாங்க. இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஓகே. பட் திடீர்னு சம்மந்தமே இல்லாத ஒரு கால் இப்படி உங்க லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பியிருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க ப்ராசஸ் முடிச்சிட்டீங்கன்னா இமீடியட்டா உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க யோசிச்சு செய்யப்படுங்க. ஏன்னா நார்மலா மைண்ட் செட் இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி கால்ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வரும்போது நம்ம உடனே நம்பிடுவோம். ஸோ எப்படிப்பட்ட ஃபோன் கால்ஸோ வாட்ஸ்அப் லிங்க்ஸோ இதெல்லாம் வந்தாலோ தயவுசெய்து நம்பிடாதீங்க. எதுவுமே அனலைஸ் பண்ணி இறங்குங்க. அப்புறம் 2வது இன்சூரன்ஸ். முக்கியமாக இந்த கோவிட்க்கு அப்புறம் எல்லாரும் மக்களோட மனநிலை எப்படின்னா ரொம்ப பதற்றமான ஒரு மனநிலையாக மாறிடுச்சு. நம்ம உடம்பையும் பார்த்தாலும் அப்புறம் கூட இருக்க உடல்நிலையும் நம்ம கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப டெக்னாலஜி நம்ம வளர்ந்தனால எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி இது இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் போடுறீங்களா, அந்த மாதிரி வசதி இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த கால்ஸ் உண்மையிலேயே ஃபேக் கால்ஸா இல்லை ஒரிஜினல் இன்சூரன்ஸ் கம்பெனியா இல்லை ஃபேக் இன்சூரன்ஸ் கம்பெனியா நீங்கள் அனலைஸ் பண்ணி பணத்தை போடுங்க. அதுவும் இல்லாமல் டேரெக்டாக வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் அனுப்பி அப்புறம் இந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பணத்தை போடுங்க. இப்போ 3வது விஷயம், இப்போ நடந்துட்டு இருக்க சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது தான். இப்படி நீங்கள் ஒரு கேஸ் புக் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளோ 25 நாளோ கழிச்சு தான் உங்களுக்கு கேஸே வருது. ஸோ உடனே உங்களுக்கு வேணுமா, ஈஸியாக புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்க்ஸ்லாம் அவங்க வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட லிங்க்கை அதை அனலைஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி உங்கள் பணத்தை இழந்தாதீங்க. ஒரு வீடியோவை நம்ம போட்டிருப்போம். பதட்ட நிலையை யூஸ் பண்ணி ஒரு பதட்டமான சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி எல்லாருமே சம்பாதிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வழியில நீங்களும் சிக்கிறாதீங்க. முக்கியமாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்கள் பணம் தான் லாஸ் ஆகும். உங்கள் பணம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த ரெசிப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1930 இந்த சைபர் கம்ப்ளைண்ட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கு நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க.